இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் லேக்னால் ஏரி தானே, லேக் ஒன்று இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்படியே வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்ரு. அப்படியே பெங்களூர் வெதர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே நடந்து மெதுவாக போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கிறேன். வாங்க உங்களுக்கும் அந்த லேக்கை காமிக்கிறேன். பெங்களூரோட தெருக்கள்லாம் நல்லாவே இருக்குது. இங்கே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட மடிவாளா லேக் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான், போயிடுவோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்துட்டோங்க, கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி ஃபீ இருக்குன்னு நினச்சேன், ஆனால் என்ட்ரி ஃபீ எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் லேக்கை ஒட்டி ரோடு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு தூரமாக அப்படியே போகுது. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருக்குன்னு நினச்சி வந்தேன், பட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நல்லா லெஃப்ட் சைடில் நிறைய மரங்கள் செடி கொடிகள்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா அப்படியே வீக்கெண்டில் அமைதியாக இருந்துட்டு ஒரு ஓரமாக நிறைய சீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ போட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, பட் போட்டிங் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி அங்கங்கே அதே மாதிரி உள்ள கடைங்களும் எதுவுமே இல்லை. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். உள்ளே ஏதாவது காஃபி டீ அந்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போட் அங்கே இருக்குது. பட் போட்டிங் இப்போ விடுறதில்லன்னு நினைக்கிறேன். நம்ம லேக்கோட எட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு ரோடு இருக்குது, பட் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். until then, bye.